இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாக இந்த வாரம் ஜெபம் என்றால் என்ன என்பதனை பற்றி சிந்திக்க உங்களை அழைக்கிறேன். ஜெபம் என்பது ஆண்டவரோடு நாம் கொள்ளுகிற ஆத்மார்த்தமான ஒரு உறவை குறிக்கிறது. ஆண்டவரோடு உள்ளார்ந்த விதமாக நாம் செய்கிற உரையாடலை குறிக்கிறது. இதைத்தான் புனித அவேலா தெரேசம்மாள் அழகாக சொல்லுவாள். ஜெபம் என்பது என் மனதையும் இதயத்தையும் ஆண்டவரை நோக்கி எழுப்புவது. புனித குழந்தை தெரேசம்மாள் இன்னும் ஒருபடி மேலாக சென்று, ஜெபம் என்பது என் இதயத்தின் எண்ணங்களையும் வேதனைகளையும் சோதனைகளையும் அன்பையும் மகிழ்ச்சியையும் ஆண்டவரை நோக்கி எழுப்புவது என்று சொல்லுகிறார். எனவே ஜெபம் செய்கிற பொழுது நம் எண்ணமும் இயக்கமும் நம் உடலும் நம் ஆன்மாவும் ஆண்டவரிலே சங்கமிக்க வேண்டும். பல நேரங்களிலே நாம் செய்கிற ஜெபம் நமக்கு பலன் கொடுப்பதில்லை. நம்மில் நிறைய பேர் ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பி ஜெபிக்கிறோம். நம் உடல் முழுவதையும் ஆண்டவருக்கு முன்னால் நிறுத்தி சத்தமாக ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பி ஜெபிக்கிறோம். ஆனால் அந்த ஜெபம் கேட்கப்படுவதில்லை. எனவேதான் புனித அகுஸ்தினார் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதனை அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். உடலினால் ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பதை விட உன் உள்ளத்தின்பால் உன் ஆன்மாவின் குரல் ஆண்டவரின் செவிகளுக்கு எட்டுகிற பொழுது ஆண்டவர் அந்த ஜெபத்திற்கு மறுமொழி கூறுகிறார். ஆண்டவர் அந்த ஜெபத்தினை செவி கொடுத்து கேட்கிறார் என்று புனித அகுஸ்தினார் சொல்லுகிறார். எனவே ஆண்டவரிடத்திலே ஜெபம் செய்ய வருகிற பொழுது உடலை மட்டுமல்ல, உள்ளத்தையும் ஆண்டவரிடத்திலே எழுப்புவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. எனவேதான் சாலமோன் அரசர் 1 அரசர்களாகவும் 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். மக்கள் முன்னிலையில் சாலமோன் அரசர் ஆண்டவரின் திருத்தூயகத்தை நோக்கி கண்களை உயர்த்தி கரங்களை நீட்டி சத்தமாக ஜெபித்தார் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் செவி கொடுத்து சாலமோன் கேட்டதை அவருக்கு கொடுத்தார் என்று நாம் விவிலியத்திலே வாசிக்கிறோம். எனவே நம் உடலை மட்டுமல்ல, நம் ஆன்மாவையும் ஒருங்கிணைத்து ஆண்டவரிடத்திலே ஜெபம் செய்கிற பொழுது அந்த ஜெபம் நமக்கு ஆசீர்வாதமாக அமைகிறது. ஒவ்வொரு ஜெபத்திலும் நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஆராதனை என்று சொல்லப்படுகிற அந்த சொற்றொடரானது ஆங்கிலத்திலே அடோரேஷன் என்று நாம் சொல்லுகிறோம். அந்த ஆங்கில சொல் லத்தீன் மொழியிலே ஆடோரேஷியோ என்று சொல்லப்படுகிறது. அதாவது அதனுடைய ஆங்கில அர்த்தம் we become mouth to God. We are having an intimate relationship with God. ஆண்டவரிடத்திலே உள்ளத்தாடும் உடலாலும் நெருக்கமான ஒரு உறவை, ஆத்மார்த்தமான ஒரு உறவை கொண்டிருப்பதை சுட்டிக்காட்டுகிறது. அதுதான் உண்மையான ஆராதனை, அதுதான் உண்மையான ஜெபம். எனவே இந்த தவக்காலத்திலே நம் உடலையும் உள்ளத்தையும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து ஆத்மார்த்தமாக ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஜெபம் என்பது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதனை விவிலியத்திலே பல்வேறு இடங்களிலே வாசிக்கிறோம், பல்வேறு இடங்களிலே பார்க்கிறோம். தொழுநோயாளி மார்க்கு எழுதிய நற்செய்தி 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். தொழுநோயாளி ஆண்டவருக்கு முன்னால் வந்து பணிந்து அவர் பாதங்களிலே விழுந்து கெஞ்சி, ஆண்டவரே, நீர் விரும்பினால் என்னை சுகமாக்க கூடும் என்று ஜெபிக்கிறார். அவர் உடலையும் உள்ளத்தையும் ஒருங்கிணைத்து ஆண்டவரை நோக்கி கூர்க்குரல் எழுப்பி ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் அவர் ஜெபத்திற்கு அற்புதமான பதிலளிக்கிறார். அதே போல இன்னொரு இடத்திலும் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய கடவுள் அந்த பர்த்திமேயு குருடனை கடந்து போகிற பொழுது பர்த்திமேயு குருடன் தன் உடலாலும் உள்ளத்தாலும் குரல் எழுப்பி, இயேசுவே, தாவீதின் மகனே, என் மீது இறங்கும் என்று குரல் எழுப்பி ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் அவனுடைய ஜெபத்திற்கு மறுமொழி அளிக்கிறார். எனவே நாமும் உடலை தூய்மையாக வைத்துக் கொண்டு உள்ளத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொண்டு ஆண்டவரின் திருமுன்னிலையில் வந்து நின்று ஜெபிக்கிற பொழுது அந்த ஜெபம் உண்மையிலே ஆண்டவரால் கேட்கப்படுகிறது. பல நேரங்களில்
நாம் பாவங்களை உள்ளத்திலே சுமந்து கொண்டு பல்வேறு விதமான அசிங்கங்களையும் பல்வேறு விதமான தீமையான செயல்பாடுகளையும் செய்துவிட்டு வந்து ஆண்டவரிடத்திலே வெறும் உடலால் மட்டும் நம்முடைய ஜெபத்தை செய்தால் அந்த ஜெபம் பலனளிக்காது. நம் உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். எனவேதான் திருவள்ளுவர் அழகாக சொல்லுவார், புறம் தூய்மை நீரான் அமையும், அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும். உன்னுடைய புறத்திலே இருக்கிற அந்த தீமைகளை தண்ணீர் ஊற்றி நாம் சுத்தம் செய்வதைப் போல அகத்திலே இருக்கிற தீமைகளை நாம் நம்முடைய நேர்மையான வாழ்வினால் தூய்மையான வாழ்வினால் நாம் சுத்தம் செய்ய வேண்டும் என்று திருவள்ளுவர் அழகாக சொல்லுவார். சித்தர்கள் கூட அழகாக சொல்லுவார்கள், உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயமாம், வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல் என்று சொல்லுவார்கள். உள்ளம் என்பதுதான் கோயில். அந்த கோயில் என்கிற அந்த உள்ளத்திலே ஆண்டவரை இருத்தி தூய்மையான உள்ளத்தோடும் தூய்மையான மனதோடும் தூய்மையான உடலோடும் ஆண்டவரை நோக்கி செபிக்கிற பொழுது அந்த ஜெபம் நமக்கு ஆசீர்வாதம் உள்ள ஜெபமாக கிடைக்கிறது. எனவே என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்கு முன்னால் நின்று கொண்டு ஒவ்வொரு ஜெபத்திலும் அவருக்கு நாம் புகழ்ச்சி செலுத்துவது மட்டுமல்ல, ஒவ்வொரு ஜெபத்திலும் நாம் உடலாலும் உள்ளத்தாலும் செய்த பாவங்களை நினைவு கூர்ந்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு வேண்டுவோம். ஒவ்வொரு ஜெபத்திலும் நம் இதயத்தின் வேண்டல்களை நம் இதயத்தின் ஏக்கங்களை ஆண்டவர் முன்னால் எடுத்து வைப்போம். அதேபோல ஒவ்வொரு ஜெபத்திலும் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா விதமான நன்மைகளுக்காக ஆண்டவரிடத்தில் நன்றி சொல்லுவோம். புகழ்ச்சியும் மன்னிப்பும் வேண்டுதலும் நன்றியும் நிறைந்ததுதான் முழுமையான ஜெபம். எனவே இந்த முழுமையான ஜெபத்தை இந்த தவக்காலத்திலே ஆண்டவருக்கு செலுத்தி ஆண்டவரிடத்தில் அபரிவிதமான இரக்கத்தையும் ஆசிரையும் அருளாக ஆசீராக வாழ்வாக வளமாக நாம் பெற்றுக்கொள்வோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.